என்னென்னா டோக்கன் வாங்குற இடத்துல இவ்வளோ பேர் இருக்கீங்க. அடே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. டோக்கன் வாங்குற இடத்துல அவ்வளோ கூட்டம். அந்த டோக்கன் வாங்கிட்டு போய் இங்கே கொடுத்தா தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கூட்டம். ஒரு வழியாக எல்லா கூட்டத்தில் நின்று சாப்பாடு வந்து வாங்கிட்டோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. 60 rupees ஒருத்தூரில் மீல்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், தயிர், அப்புறம் அப்பளம் ஒரு கூட்டெலாம் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஸோ இங்கே சாப்பிட்டவங்களே கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது எந்த காலேஜுங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வெளி கேண்டீன் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வெளி கேண்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அங்கே மீல் சாப்பிட்டனால இங்கே வந்து ஒரு ரோஸ் மில்க் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 30 ரூபாய் 40 ரூபாய் தான், பட் டேஸ்ட் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீல்ஸ் ட்ரை பண்ண போயிருந்தேன். அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால் இங்கே சாம்பார் சாதம் சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் தான் அந்த ஃப்ரெண்டு நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணவர். ஸோ சாம்பார் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே டாப் நாச்சாக இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாம்பார் சாதம் சாப்பிட்டதே இல்லை. ஓவர் ரேட்டட் மாதிரி தான் இருக்கும், பட் உண்மையாகவே ஒருத்து.